பொண்ணு மாதிரி இருக்குல்ல, ஒரு பெண் மாதிரி இருக்கு. அவளும் பெண் தானே. எப்படி ரிவீல் பண்ண முடியும்? எப்படி அது முடிவு பண்ணிட்டோம். ஏன் பண்ணக்கூடாது? நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 months போச்சுன்னா நான் அந்த அதுக்கப்புறம் குழந்தைய வெல்லம் 2-3 months கொள்ளையே வந்துடும்யா. பார்த்து கண்டுபிடிப்பேன். அதான் கமெண்டாங்களே போ. ஹலோ गाइस. ஹலோ ஹாய். இந்த சங்கையே வருக. ஹலோ ஹாய். சும்மா உங்களை எல்லாம் ஒரு விசிட் போடலான்னு. ஹலோ ஹாய். அங்க பாரு வேற லெவல்ல ரெண்டு பேரும் பாரு ட்வின்னிங் ப்ளூ என்னடி கம்பேக் கொடுக்குறியோ? அதே ஹவுஸ் குட்டி குட்டி கியூட்டரு. வயிறு தெரியுது. அழகா இருக்கீங்க. ரெடியா? பொண்ணு மாதிரி இருக்குல்ல, ஒரு பெண் மாதிரி இருக்கு. அவளும் பெண் தானே. ஓகே இன்னைக்கு எதுக்கு வந்தோம் நான் சொல்றேன். ஓகே நான் நிக்கவா? இப்படியாங்க ஓகே. நான் கால் பண்ண போறேன். இல்ல இல்ல ரொம்ப எதிர்பார்க்கற. ஓகே இப்போ வந்து நான் வந்து என் கையில ஒண்ணு இருக்கு. ஓகே நான் அதுல வந்து ப்ளூ இல்ல பிங்க்னு இருக்கும். ஓகே ப்ளூனா பையன் பிங்க்னா பொண்ணு. ஓகே நான் அதை காட்ட போறேன் என்ன வர போகுதுன்னு. சோ நீங்க வந்து என்ன கெஸ் பண்றீங்க? ஓ நீங்க ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணிட்டீங்களா? அது என்ன? இப்ப ரிவீல் பண்றோம். நாங்க ரிவீல் பண்றோம். நாங்க கேக்குறோம். ஓ எனக்கு வந்து கேர்ள் வேணும். ஏன்னா எனக்கு வந்து சுத்தி சுத்தி பாயா இருக்குல. ஏன் இப்பதான் மரியா கேர்ள் பிறந்தது. அதேதான் டயலாக். கேர்ள்னா வெச்சுக்கோங்க. நம்ம அழகா Dress போட்டு போலாம். பையனுக்குனா எனக்கு என்ன வரும்? உங்களுக்கு கேர்ள் தான். கேர்ள். ஓகே சரி அண்ணா நீங்க? நான் பொண்ணு தான் ஆசைப்படுறேன். என்ன வரும்? ஏன் எதனால பொண்ணு அத சொல்லுங்க. காரணத்தோட சொல்லணும். மகாலட்சுமியா இருக்கும். இன்னொரு தங்கச்சி மாமியாங்க. நாங்க வந்து நிறைய சீர் செய்யறோம். ஓ அந்த மாதிரி. ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு உறவு வந்து தொடரும். பையன் பிறந்தா காது குத்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தான் பாக்கணும். ஆனா எனக்கு வைஷல்யக்கா பாக்கும்போது கேர்ள் தான் தோணுது. கேர்ள் தான். பொம்பளை பிள்ளை தான் நாங்க மாசம் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். டெய்லி வாங்க. எதுக்கு மாசம் டெய்லி பக்கத்துலயே ஒரு வீடியோ பாருங்க. என்ன வந்துச்சு மதட்டமா இருக்கு சொல்லுவீங்க. அம்மாச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பையனா பொண்ணா? எனக்கு என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? பொண்ணா பையனா சொல்லுங்க. பொண்ணு. பொண்ணா? சோ 3 பேர் பொண்ணா? சரி ஓகே காட்டிடுவோமா? காட்டிடுங்க. ஓகே ட்ரிங் 3 2 1 ட்ரிங். என்ன கலர்? பொண்ணுல சூப்பர். ஜாலி அப்ப என் பையன் தான் சிங்கிளா சோலா கியூட்டா கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? ஓகே வாவ் பியூட்டிஃபுல். என்ன மாதிரியே கியூட்டா. ஆமா எப்படியா கண்டுபிடிச்சீங்க? அது அப்படிதான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சரி அதனால வந்து இந்த சர்ப்ரைஸ் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றீங்க? நைஸ் அப்பா. ஆமா நம்ம பையன் மட்டும் தான் மாமா. சுத்தி கேர்ள்ஸ் தான். உங்க பையனுக்கு இனிமே இப்ப அவன நடுவுல வச்சு ஃபுல்லா சுத்தி போட்டு ஆடுவாங்களாம். தீர இவனுக்கு போட்ட மாதிரி அவனுக்கு. நேத்து போயிட்டு வந்தோம். நாஞ்சிலே தம்பி இந்த ரெண்டு ஆமா ரெண்டு பாப்பா பார்த்தேன். ஒன்னு மின்னல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிலா. அப்படியா? இல்ல செல்ல பௌர்ணமி இன்னைக்கு பிறந்தனால நிலா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு செக்கப்கா போனாலும் பார்த்தா குழந்தை பிறந்துருச்சான். அதனால மின்னலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. சடனா போய் பிறந்தனால இப்படி போகும்போதே பிறந்ததுனால அதனால வந்து ஒரு அதனால நாட்டு பேர் நட்சத்திரம் எல்லாமே விண்வெளியிலே இருக்கு. நம்மள அப்ப விண்வெளியில தான். நீங்க மலை ஆக்சுவலி நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ண கூடாது தெரியும்ல. தெரியும். நம்ம பிராங்கா எல்லாம் கேமரா பாரு. ஆனா சூப்பர் ஸ்வீட்டா பேசினாங்க. ஸ்வீட்டா பேசினமா. ஆனா ஏய் கடைசியில சொன்ன பண்ணக்கூடாதுன்னு அதுல கண்டுபிடிச்சேன். நான் மாமனே இப்படி சத்தியம் முன்னாடி நம்ம டிப்ஸ் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஆனாலும் நான் சொல்லிட்டேன் தெரியக்கூடாது. அந்த லீடு வச்சுதான் கண்டுபிடிச்சேன். வெற்றி வேற லெவல்ல இருந்தது உண்மையிலே. தலைமை வந்து நம்ம தம்பிக்கு வந்து ஒரு பேரே ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு நான் எங்க பாப்பா, அந்த சைடு நாஞ்சில் பாப்பா வரைக்கும் போயாச்சு. நீ பிராங்க் பண்ணாம ஒரிஜினல் கேர்ளே வந்துருச்சுனா
100% அவ்வளவுதான். ஜாலி. எல்லாமே happy. ஓகே சோ இதுதான் prank பண்றதுக்கு தான். நல்லா prank பண்ணீங்க. Thank you. உண்மையாவே சூப்பர் ஐடியா. இது வந்து ஐடியா இவர்தான் ஐடியா பண்ணி. ஓகே எனக்கு நல்ல ஐடியா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா உண்மையாவே வந்து நம்ம குழந்தை தெரியாம இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஆசையிலே இருப்போம். கடைசி டெலிவரி ஆகி குழந்தைய கையில கொடுக்கும்போது ஜெண்டர் ரிவீல் ஆகும்போது அது வேற லெவல் சந்தோஷம். ஆமா அது அந்த வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அது நல்லது. எனக்கு டெய்லியும் தான் எக்ஸ்பெக்டேஷன் அதான் இருக்கு. யோசிச்சேன். ஒரு நாள் கூட பொண்ணு கேபேஜ் வச்சு இவங்க வந்து கலர் அந்த பர்பிள் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல வந்து இந்த பார்லியர்ஸ் அதெல்லாம் வச்சு என்னமா கண்டுபிடிப்பான் அப்பலாம் யோசிக்கிறேன். எப்படி இவங்க predict ஓ நீ இந்த பண்ணாங்க? பேசுற கேப்லயே எனக்கு மைண்ட்ல இவ்வளவு ஓடிட்டு யோசிக்கிறேன். இருக்கு. இவ்வளவு எப்படி கண்டுபிடிச்சாங்க? சரி ஓகே ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல விட்டு அப்புறம். வெரி குட். டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம எப்படி நான் சொல்ல முடியும்? சொன்னா அவ்வளவுதான். ஸ்கேன் எடுத்து வந்திருப்பான் போல. ஸ்கேன்ல வந்து சொல்லிருப்பாங்க ட்வின்ஸ் இருப்பாங்க. நானும் சத்தியமா மனசுல நினைச்சேன். ஒண்ணு இல்ல ரெண்டு சொல்ல போறாங்க. ஐயா ஐயா இது நல்லா இருக்கு. இந்த பிராங்க் நெக்ஸ்ட் ஆளுக்கு போடுறோம். ட்வின்ஸ்னு இது நானே எதிர்பார்க்கல. இது அடுத்த ஆள் நெக்ஸ்ட் யாருக்கு போறீங்க? நான் ரீசன்ட்டா நாச்சல். நாஞ்சல் போ. ஆமா நாஞ்சல் சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு ட்வின்ஸ் எங்களுக்கு 2 குழந்தை. நான் நினைச்சேன் first அண்ணா வந்து பால்ல கை எடுப்பா சரி ஓகே ஒண்ணு இல்ல ரெண்டு காமிக்க போறாங்க. நாஞ்சலுக்கு சத்தியமா இதான் பண்ண போறாங்க. மக்களே என் தலைவர் சொல்லிட்டாரு நாஞ்சலுக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. ஒரு 2 ஐ ஜாலி அப்படின்னு தான் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நாஞ்சல் வீட்ல சந்திப்போம். எல்லாரும் அங்க பாப்போம். ஓகே பாய். இப்போ ஆக்சுவலி நாங்க என்ன பண்ண போறோம்னா ஜெண்டர் ரிவீல். ஓகே இது வந்து பண்ண போறோம். ஓகே எப்படி அது அப்படிதான். யார் உங்களுக்கா? ஆமா ஆமா. எப்படி ரிவீல் பண்ண முடியும்? எப்படி 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 அது முடிவு பண்ணிட்டோம். ஏன் பண்ணக்கூடாது? கூடாது. அது நாங்க பண்ணிட்டோம். ஓகே பண்றோம். கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வந்து நாங்க பண்ண இடம் தான் நம்ம கார்த்திக் இந்திரஜா. ஆமா சோ அங்க நாங்க முடிச்சிட்டு உடனே நாங்க பேசினது. எப்படி ரிவீல் பண்ணீங்க? அது அப்படிதான் சீக்ரெட். நாங்க அது ப்ரொசீஜர் சொல்றோங்க. அதுக்கு முன்னாடி இருங்க நாங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு நீங்க பதில் தான் ஆமா நீங்க சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. சொல்றேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஸோ என்னன்னா இப்போ இதுல என் கையில வந்து நான் இப்போ காட்டுவேன். அதுல வந்து பிங்க் ஆர் ப்ளூ இருக்கும். ஓகே பிங்க் வந்ததுன்னா கேர்ள், ப்ளூ வந்ததுன்னா பாய். ஓகே அது அதுக்கு முன்னாடி இவங்களை கேட்கலாம்ல. கேட்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பொண்ணுதான். பொண்ணு. கேர்ள் அவங்க பொண்ணுதான். நீங்க அம்மா பொண்ணு. நீங்க சொல்லுங்க. பொண்ணு. ஓகே 2 கேர்ள்ஸ். ஓகே 2 கேர்ள்ஸ். நீங்க எனக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் போச்சுன்னா நான் அந்த அதுக்கப்புறம் குழந்தைய வெல்லும். 2-3 மந்த்ஸ் குழந்தைய வந்துருயா. பார்த்து கண்டுபிடிப்பேன். ஆனா இப்ப என்னால எதை வச்சு கெஸ் பண்ண முடியல. ஆனா சைக்காலஜிக்கலா என்னால கெஸ் பண்ண முடியுது. எப்படி சைக்காலஜிக்கலானா நம்ம ஆரம்பத்திலே வைஷாலி வந்து எனக்கு பொன் குழந்தைலாம் அப்படிதானே கேட்டீங்க. ஆமா 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 பொண்ணு தான். ஹாப்பியா இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்பா பையன் இருந்தாலும் நான் இதே ஹாப்பியா தான் இருந்தா அவன வேற வழியில. ஏன்னா என் குழந்தை. ஐயா இது ஒரு பெட் இருக்கு மாதிரி ஒரு விஷயம் தெரியாதுமா. இல்ல நான் சொல்றது கரெக்ட்டா ஐயா. உங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன். இல்ல ஐயா அந்த gift விடு ஐயா. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. பொண்ணா பையனா? அதானே. என்னப்பா பொண்ணா பையனா தங்கம்? என்னடமா என்னம்மா சரி நீங்களே சொல்லுங்க. பொண்ணா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு நீங்க சரி, சொல்லுங்க. 2 பேர் பொண்ணு சொல்லிட்டாங்க நான் பொண்ணா? பையன். பையனுக்கு வரீங்களா? ஓகே சரி ஓகே 2 பொண்ணு ஒரு பையன். ஓகே. பொண்ணு எனக்கு சொல்லிருக்காங்க, பொண்ணு. பையன் இருக்காரு. ஓகே இப்போ இந்த கையில இதுல கையில வந்து 2 இருக்கு. ஓகே இல்ல ஏதாவது ஒண்ணு வரும். ஓகே நீங்க என்னன்னு பார்த்துட்டு கெஸ் பண்ணலாம். ப்ளூ வந்தா பையன், பிங்க் வந்தா இது. ஓகே ஏதாவது ஒண்ணு இருக்கும். என்ன கலா ஷரா Girl தான். அவர் பாய். நான் சரி. girl தான். பொண்ணு பொண்ணு 3 பொண்ணா பையனா? பொண்ணு பொண்ணு தானா? 3 2 1 தொடங்க நீ தான் எடுக்கணும். பொண்ணு இப்படி திருப்பணும் அவரு ஓபன் பண்ணணும். இப்படின்னா என்ன அர்த்தம்? பிங்க் நான் நினைச்சேன் உண்மையை நினைச்சேன் நானு. கேட்கும்போது நான் நினைச்சேன் சொல்லிட்டேன் ஒரு இதா எனக்கு அதனால எனக்கு என்ன பொண்ணா பையனா இத நீங்க எதிர்பார்க்கல. வேற லெவல். அப்படி ஒரு ஆட உட்கார்ந்து அப்பா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எனக்கு சொன்னாங்க. நீங்க நான் அதனாலதான் நீங்க எல்லாரும் ஒரு பாப்பா தானே நினைச்சீங்க. அப்ப 2 பொண்ணு பையன் 2 அப்ப ஒரு பாப்பா பொண்ணு ஒரு பையனுங்களா? அதே நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணல. ஆமா. ஆக்சுவலா உங்களுக்கு ட்வின்ஸ் கன்ஃபார்ம். ஆக்சுவலா ஜெண்டர் ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கு ட்விஸ்ட் அடிச்சு நம்ம ஆனா இதுவே ட்வின்ஸ் நீங்க எதிர்பார்க்க. எடு, boss-ஆ?
பட் ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல, ஆ. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ஐயோ, அது அப்படி ரொம்ப- அப்படி நிக்க ரொம்ப முடியல. ஆனா அந்த குழந்தை பிறக்கட்டும், அனுபவசாலி நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களோ அவ்வளவுக்கு சில வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம Actually, நான் practical ஆ பேசுறேன்ப்பா. வேலை இருக்கும் அவ்வளவுதானே. நாங்க இப்ப அனுபவம் சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்றதே அவ்வளவு கஷ்டம். ரெண்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் மாத்தணும், ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா, இந்த கஷ்டம், but okay, அது ஒரு ஜாலியான வாழ்க்கை தான். Anyway, congrats. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூயா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. சரி ஐயோ என்ன ஏன்டி அடிக்கிற? இல்ல 5 மாசத்துக்கு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இப்பதான் சரி சொல்றாங்க. ஓகே. ஆனா ஜெண்டர் ரிவீல் சொல்லக்கூடாது, தெரியல. சொன்னா என்ன ஆகும்? சொன்னா நாங்க அதான் பயந்துட்டோம். அதனால என்ன தெரியுமா இது? இது Prank! திட்ட போறாங்க. சும்மா உங்க பேசுறீங்க. ஆமா. சரி ஓகே, சும்மா இது விளையாட்டு. உங்க ரியாக்ஷன் பார்த்தல எப்படி ஏம்மா, என் குழந்தை உண்மைமா இப்படியா பண்ணுவீங்க? இந்த சும்மா ஐடியா கொடுத்தது யாரு தெரியுமா? உங்களுக்கு கார்த்திக் அண்ணா. என்னையா இப்படி பண்ற? நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நாங்க இப்படி பண்றீங்களா? ஐயா, ஏயா இப்படி பண்றீங்க? நான் வேற உண்மை நம்பிட்டேன்யா. ஓகேவா? அப்பா ஹாப்பி டாக்டர் தான் ஹாப்பி. நல்லா பண்ணீங்க. ஆனா செம்ம எபிக் ரியாக்ஷன். தலைவா as usual வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல இந்த வீடியோவை இல்ல இப்படி இல்ல பண்றீங்க? இந்த வீடியோ வீட்ல போய் திரும்ப ஒரு வாட்டி ஓட்டி பாருங்க. நாளைக்கு மாமியார் சொல்லிப்பாங்க ட்வின்ஸ் சொன்னேன், நான் தான் சொன்னேன். சத்தியமா நீங்க பண்ண சொல்லும்போது அப்படியே இருக்கும் சார். ஒரு நாள் அப்படியே இருக்கும். இல்ல அது கூட பரவாயில்ல. நீங்க ஒரு டைலாக் சொன்ன ஹார்ட் ஒர்க் 2 ஒர்க் அப்படினா அப்படியே எவ்வளவு நீ டைலாக் கூட தான் சொன்ன விடாமுயற்சி. ஓகே ரைட். சரி ஓகே, எல்லாம் சூப்பரா இருந்தது. கேட்டும் வாக்கு பலிக்காது. இப்போதைக்கு இந்த ஒரு குழந்தை நல்லபடியா வெளில வரட்டும், ஆமா ஹெல்த்தியாக வரட்டும். இது வெறும் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னே. ஆமா, உனக்கு ஜாலியா விளையாடுறதுக்கு இன்னொரு பாப்பா வர போகுது, தங்க குட்டி. தம்பியா தங்கச்சியா தெரியல. அது தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இது என்னன்னா இப்ப நாங்க மரியா பார்க்கும்போது மரியாவும் ஹாப்பியா இருப்பா. இந்த வீடியோ எடுத்தா அது ஒரே மாதிரி இருக்க கூடாது, வந்தா கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு இருக்க கூடாதுல்ல. சும்மா இப்ப பாரு இவ்வளவு சிரிக்கிற பத்தியா, அதுக்காக தான், அந்த ஒரு இதுக்காக தான். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நாஞ்சில வந்து ப்ராங்க் பண்ணிட்டோம். என்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நல்லா ஆக்சுவலி நம்ம சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆமா. நாங்க அது பிராங்க்னு சொல்லவே எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. ஆமா, பட் ஆனா செம்மையா ரியாக்ட் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆமா, ரொம்ப வேற லெவல்ல. அது பார்த்து எங்களுக்கே சந்தோஷமா. ஆனா உண்மையில சொல்ற நடுவுல நான் ஃபீல் பண்ணேன், சரி பிராங்க்னு சொன்னா அவங்க எங்க கஷ்டம். நான் பார்த்தேன் உங்களை. ஐயோ அது சொல்லுங்க அப்படின்னு அவர் கண்ணை பாக்குற என்ன கொத்து விட்டா சைலண்டா. எனிவே ப்ராங்க்னா இப்படிதான் இருக்கணும். லைக் ஸ்கிரிப்டட் ப்ராங்க், கேமரா எங்க வச்சுட்டு ஸ்கிரிப்டை எழுதிட்டு 2 பேரும் நடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லைவா ப்ராங்க் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்காக தான் இது பண்ணோம். இது கம்ப்ளீட்லி ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும்தான். இதுல யாரையும் ஹர்ட் பண்ண எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன் ட்ரையல் தான் இது நாங்க ஆமா. பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் நாங்க பேசி எல்லா பீப்புள் அவங்க எல்லாம் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டாங்க. So, பட் எங்களுக்கு கஷ்டமா இருந்தனால ஆமா. நாங்க பர்சனலி சாரி எல்லாம் கேட்டோம். ஆமா. பட் எஸ் நல்லா போச்சு ஆனா பிராங்க். ஸோ இன்னும் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்ட் 2, இன்னும் பார்ட் 3 இருக்கு. அதுல யார் யாரெல்லாம் நாங்க ப்ராங்க் பண்றோம்னு ஒவ்வொரு இதா நாங்க போடுறோம். ஸோ பார்த்துட்டு இருங்க. அண்ட் இதெல்லாம் விட நெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இருக்கு. இனிமே எங்க கண்டென்ட்ல லைவா பக்காவா இருக்கும். ஸோ அதனால மறக்காம பாத்துருங்க. ஃபுல் பிரெக்னன்சி சீரீஸ், அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன வரப்போற சீரீஸோ அது எல்லாமே நாங்க என்ன இப்ப ட்ரெண்டா இருக்கோ எல்லாமே அப் டு டேட் பண்ணிட்டே இருக்க போறோம் வீடியோஸ்ல. ஸோ மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பாருங்க. அடுத்த வீடியோல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஓகே, தேங்க்யூ, பாய்.